இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்க போறேன். இது ஒரு பாரம்பரிய அரிசி ரகம். சித்த மருத்துவம் இத தாத்து விருத்தி உணவு அப்படின்னு சொல்லுது. அதாவது டிஷ்யூ பில்டிங் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். இந்த அரிசி ஒரு 120 நாள் பயிர், 4.5 அடி வரைக்கும் வளரக்கூடியது, இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரக்கூடியது. இந்த பாரம்பரிய அரிசிகளை பத்தி நம்ம பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு விஷயம் இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரக்கூடியதுன்றது தான். இந்த அரிசியோட நெல் மணி பார்த்தீங்கன்னா நாவல் பழ கலர்ல இருக்கு. அரிசி பழுப்பு வெள்ளை நிறமா இருக்கு. பூத்து குலுங்குற காலத்துல இலுப்பை பூவோட வாசம் வீசுமா இந்த நெற்கதிர்ல. நம்ம சமைக்கும் போது இந்த அரிசி அவ்வளோ ஒரு மனமா இருக்கு. என்ன அரிசின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இலுப்பை பூ சம்பா அரிசி தான் இது. இந்த இலுப்பை பூ சம்பால பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விட்டமின் B1, B2, அயர்ன், ஜிங்க், மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே இருக்கு. நம்மளோட போன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுது, போன் டென்சிட்டியை அதிகமாக்குது, ஆஸ்டியோபரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை தடுக்குது. பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இதுல கஞ்சி வச்சு கொடுக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆகுது. வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவர்கள் இந்த அரிசியை சாப்பிட சொல்றாங்க. நார் சத்து அதிகமா இருக்கு, ஜிஐ கம்மியா இருக்கு. அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம். எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு அரிசி, குழந்தைகளும் தாராளமா இதை சாப்பிடலாம். இது பெரும்பாலும் பச்சரிசியா தான் கிடைக்குது. ஏன்னா மருத்துவ குணம் போயிடக்கூடாது, வாசனை போகக்கூடாதுன்றதுனால இதை புழுங்கல் பண்றது கிடையாது. இந்த அரிசியை நம்ம ரெகுலரா சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தோசை, புட்டு, இடியாப்பம், ஆப்பம், பொங்கல் இது மாதிரி எல்லாமே செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.